முருகர் வந்து வடநாட்டில் பிறந்திருக்காரு. இந்த ஒரு கேப்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நேஷனல் மீடியா அளவுக்கும் இந்த விஷயம் வந்து இப்போ பேசப்படுது. ஜூனியர் என்டிஆர் நடித்த படம் போட்டிருக்கேன். ஆந்திரகாரனுக்கு முருகனை பற்றி என்ன தெரியும்? அறுபடை வீடுகள்ல ஒரு வீடு வடக்கில் இல்லை, அப்படி எப்படி வந்து முருகர் வந்து வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, கைலாய மலையில் சிவன் இருக்கிறதுனால அங்கே டெலிவரி அங்கே நடத்திருக்கோன்னு அது எந்த டாக்டர் டெலிவரி பார்த்தானே சொல்லிட்டாங்க ஈஸியாக இருக்கும். வெள்ளக்காரக்காரரை பார்த்தாங்களா என்ன? முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அந்த முருகன் என்ற குமரன் என்று என் மனமொழி கூறும். வேதங்களில் சொல்லப்படாத இரண்டு கடவுள்கள் யாருன்னா சிவனும் முருகனும் தான். வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் நீ ஏன் வந்து உயிர் விடுற? உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? உலகம் முழுவதிலும் முருகனுக்கு கோயில் வேற எந்த இந்து கடவுளுக்கு இல்லாத அளவுக்கு அதிகமான கோயில் முருகனுக்கு தான். திருத்தணியை தாண்டி முருகனுக்கு எங்கேயாவது கோயில் இருக்குதா? இந்தியாவில் பத்ரிநாத் போனீங்கன்னா மியூசியம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்து மத அதாவது பிராமண மதத்தினுடைய கடவுள்கள் உருவங்கள் பூராவுமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு இடத்தில் கூட தவறி கூட முருகனை வைக்கிறது. எப்பா கார்த்திக்னு சொல்லுவீங்களே நீங்க, அது இல்லை சார். அது முருகனை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த பண்ணாங்க. பிள்ளையார் அப்படியே சுற்றி கும்பிட்டாரு, முருகனுக்கு அறிவு கிடையாதுங்கிற கதையெல்லாம் பண்ணாங்க. ரெண்டாவது எந்த பிராமணனும் வந்து முருகன் பேரை வச்சுக்க மாட்டான், சுப்பிரமணியன் இருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல? பிரம்மாவின் நாட்டிலே சரஸ்வதி உறைவது உண்மை என்றால் அவள் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கே? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. கற்பனைக்கு அப்பாற்பட்ட நினைச்சு சிரிச்சு கிண்டலாக பேசக்கூடிய பல விஷயங்கள் இந்த பிராமண மதத்தில் இருக்கு. அதில் இது மாதிரி ஒரு விஷயம் தான். முருகனா வந்து சிவாஜி நடிக்கிறார். ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிருந்தார். அப்போ எம்ஆர் ராதா என்ன சொன்னாருன்னா, சிவாஜிக்கு என்னத்துக்கு இந்த வேலை? முருகன் வேஷமெல்லாம் போடும்போது விரதம் இருந்து போடணும், அதெல்லாம் செய்யாமல் வேஷம் போட்டால் இப்படி தான் ஆகும். ஒரு பக்கா நாத்திங்க. முருகனை பற்றி நீங்கள் கையை வைக்க போனீங்கனாலோ மாரியம்மனை பற்றி கையை வைக்க போனீங்கனாலோ அது விளைவுகளை நீங்கள் தான். தமிழ் கடவுள் முருகர் வந்து வட இந்தியாவில் பிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல கேள்விகள் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தினால கிளம்பிட்டு இருக்கு. நேஷனல் மீடியா அளவுக்கும் இந்த விஷயம் வந்து இப்போ பேசப்படுது. சமீபத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ஒரு படத்துடைய போஸ்டர் வந்து தயாரிப்பாளர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த தயாரிப்பாளருடைய போஸ்டருக்கு கீழே வந்து முருகர் வந்து வடநாட்டில் பிறந்திருக்காரு, ஆனால் வந்து தெற்கில் வந்து வழிபடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் வந்து போட்டிருந்தாரு. இந்த ஒரு கேப்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அந்த கருத்து ஒரு வகையில் ரைட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னு தான், நான் சிவபெருமானுடைய இடம் வந்து கைலாய மலை. கைலாய மலைங்கிறது வந்து இமயமலை. இமயமலை வந்து வட இந்தியாவில் இருக்குது. அதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முருகனுக்கு புராணங்கிறது உண்மையாக இருந்தால் முருகன் வடநாட்டில் பிறந்தவர் தான், அதில் போய் தப்பு இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா, திருத்தணியை தாண்டி முருகனுக்கு எங்கேயாவது கோயில் இருக்குதா இந்தியாவில்? இந்தியாவில் வெளிநாடுகளில் சொல்லாதீங்க, உலகம் முழுவதிலும் முருகனுக்கு கோயில் இருக்கு. வேற எந்த இந்து கடவுளுக்கு இல்லாத அளவுக்கு அதிகமான கோயில் முருகனுக்கு தான் இருக்குது. மலேசியாவில் 10 மலை முருகன் கோயில் மிக பிரசித்தம், உலக பிரசித்தம். அதனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் திருத்தணியை தாண்டினா முருகன் வழிபாடே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் வேதங்களில் சொல்லப்படாத இரண்டு கடவுள்கள் யாருன்னா சிவனும் முருகனும் தான். வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் நீ ஏன் வந்து உயிர் விடுற? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அந்த முருகன் என்ற குமரன் என்று என் மனமொழி கூறும் அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. முருகன்னாலே தமிழ் தான், வேறு எங்கேயும் திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியங்களில் வந்து நக்கீரனால் எழுதப்பட்ட திருமுருகாற்றுப்படையில் வர்றவர் தான் முருகன். முருகனுக்கு வேறு எங்கேயுமே கோயில் கிடையாது. வடக்க இன்னொரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு. பத்ரிநாத் போனீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்து மத அதாவது பிராமண மதத்தினுடைய கடவுள்கள் உருவங்கள் பூராவுமே செஞ்சு வச்சுருக்காங்க. அவருடைய சில கதைகளையும் வச்சுருக்காங்க. அதில் நான் வந்து ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி தான் வச்சாங்கன்னு. கிருஷ்ணனும் ராதா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், அமர காதலர்கள். அந்த ராதையை வந்து கிருஷ்ணன் காதலிக்கிறான். அந்த இதை வைக்கிறாங்க. ராதையும் கிருஷ்ணனும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சு ஒரு மரத்துக்கு முன்னாடி இருந்து ஒருத்தவன் வந்து கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். யாருன்னா அவன் தான் ராதையனுடைய கணவன். ஆக மாற்றான் மனைவியை காதலித்த கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு இதை வந்து அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ நான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு இடத்தில் கூட தவறி கூட முருகனை வைக்கவில்லை. எப்பா கார்த்திக்னு சொல்லுவீங்களே நீங்கள், அது இல்லை சார் அப்படின்னு. இன்றைக்கி போய் பாருங்கள், முருகனை பற்றி
இந்து மத கடவுள் அத்தனையும் பிராமண மத கடவுள் அத்தனை உருவங்களும் இருக்கும், முருகன் கிடையாது. அதனால் முருகனை வந்து அவங்களும் கேட்டுக்கிறது இல்லை. இப்போ ஜூனியர் என்டிஆர் நடித்த படம்னு போட்டிருக்கேன். ஆந்திராக்காரனுக்கு முருகனை பற்றி என்ன தெரியும்? திருத்தணியை தாண்டி வெளியூரில் வந்து இந்தியாவில் இருக்குது ஒரு கோயில்னாக்கா சுப்பிரமணிய ஸ்தலான்னு சொல்லி மங்களூரில் கர்நாடகாவில் இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் முருகன் வந்து தமிழ்நாடு அல்லாத இந்தியாவில் ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த ஒரு இடம் தான். அதனால் ஜூனியர் என்டிஆரா அவர் நடிக்கிற படத்தை ஆந்திராக்காரருக்கு எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் அது முருகனை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த பண்ணாங்க. உலகத்தை சுற்றி வாங்கினோன்னு அவர் மயிலை இட்டு போனார், பிள்ளையார் அப்படியே சுற்றி கும்பிட்டாரு, முருகனுக்கு அறிவு கிடையாதுங்கிற மாதிரி கதையெல்லாம் பண்ணாங்க. ரெண்டாவது எந்த பிராமணனும் வந்து முருகன் பேரை வச்சுக்க மாட்டான், சுப்பிரமணியன்னு வைப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமில்ல? பிராமணர்களுக்கு அடிமையானவன் அர்த்தம். அந்த பேரை வைப்பான ஒழிய முருகன் பேரை வைக்க மாட்டான். அதிலிருந்தே தெரியுது இந்த பிராமண மதத்துக்கும் இந்த முருகனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வடநாட்டுக்கும் இந்த முருகனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ரெண்டாவது என்னை பொறுத்தவரையிலும் முருகனை அவனும் கும்பிட்றான்னு போது ஏன் நீங்கள் அதை வந்து தடுக்கிறீங்க? ஒரு ஒரு முஸ்லீம் வந்து முருகனை கும்பிட்றான்னாக்க நம்ம வேணான்னு சொல்லுவோமா? இப்போ கிறிஸ்தவ வந்து முருகனை கும்பிட்றாருன்னா வேணான்னு சொல்லுவோமா? அதே மாதிரி வடநாட்டை சேட்டு பையன் வந்து கும்பிட்றான்னா கும்பிட்டு போட்டுமே, யார் வேணாங்கிறா? முருகனுக்கு தான் நல்லது. கோலாலம்பூரில் தைப்பூச தண்டைக்கு சீனர்கள் எப்படி வந்து அழகு குத்திக்கிட்டு இது பண்ணுவாங்க தெரியுமா? பூஜை பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க. அவங்களாம் நீ கும்பிடாதேன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஆக முருகனுடைய புகழ் பரவுது, நல்லது தானே அது. அதை ஏன் தப்பாக எடுக்கணும்? அதில் வந்து முருக பக்தர்கள் கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை. முருகனுடைய புகழ் பல இடங்களுக்கு பரவுது, நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட முருகன்கிட்ட வர்றாங்க, நல்லது தானே. அதே நம்ம தடுக்கும். சார், அதாவது இப்போ விநாயகர் வந்து வட மாநிலத்தில் ரொம்ப, அது வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவருடைய தம்பி தான் வந்து முருகன் அவர்கள். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த உரிமை கொண்டாடுறாங்களா அப்படின்ற பல கேள்வி. இல்லை, விநாயகருக்கு வந்திருக்க விநாயகரை பற்றிய கதை விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, விநாயகருக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. விநாயகர் எங்கே இருப்பார்? அரசமரத்தடியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் இருக்கும். விநாயகருங்கிறதே வந்து ஐராவதம்ங்கிற பௌத்த மத சின்னம், பௌத்த மதத்தினுடைய புனித சின்னம் ஐராவதம்ங்கிற யானை. அது வந்து போதி மரத்தடியில் அது இருக்கும். அதை வந்து இந்த பின்னாடி வந்து இந்த பிராமணர்கள் அந்த இதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. பேசாமல் முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கிட்டானுங்க. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, பிராமண மதத்தில் அவன் கோயிலில் வந்து முதல்ல யார் இருக்காங்கன்னாக்கா பௌத்த மத சின்னமான விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு தான் போகிறான். அரச மரத்தை வச்சுருக்கிறான், போதி மரம். ஆக பௌத்த மதத்தை அவங்களால அழிக்க முடியல. அது அவனே முழுமுதற் கடவுள்னு ஏற்றுக்கிட்டு இருக்கான். அதனால தான் முருகனை வந்து அண்ணன் தம்பின்னு சொல்கிற கதையெல்லாம் நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்கிறது. அப்போ நீங்கள் அதுக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது. அதனால் விநாயகரும் முருகனும் இதுன்றதை வந்து நீங்கள் சொல்கிற கேள்விக்கு தான் பதில். இது இவனுக்கு கிளப்பி விட்ட கதை. விநாயகர் வந்து இன்றைக்கி இவனுக்கு ஏற்றுக்கிட்டாரு வேறு வழி இல்லாமல். அதே மாதிரி தான் தீபாவளி. வர்த்தமான மகாவீரர் இறந்த நாள் அது. அந்த நாள் அவர் வந்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கி இறந்து போவேன், அதிகாலையில் இறந்து போவேன். நான் இறந்த இந்த நாளை தீபம் ஏற்றி அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்கள்னு சொன்னார். அதுதான் தீபாவளி. அதை நிறுத்தத்துக்கு பார்த்தாங்க, நடக்கலை. நரகாசுரன் ஒரு கதையை சொல்லி நரகாசுரனை கொண்ட நாள் அந்த அதனால் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளி வந்து உங்களையும் என்னையை விட அவங்க பிராமணர்கள் தான் மிக அதிகமாக கொண்டாடுறாங்க. யார் பண்டிகை அது? சமணர்களுடைய பண்டிகை. அதான் அவங்க தோற்று போன இடம் 2 இடம். விநாயகர் வழிபாடு, பௌத்த மத சின்னமான ஐராவத்தை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கிட்டு எல்லா கோயில்கள்லையும் வச்சு வழிபடுறாங்க. அடுத்தது தீபாவளியை எல்லாத்த விட இந்த பிராமணர்கள் அதிகமாக கொண்டாடுறதுக்கு சமண தீர்த்தங்கரர் வர்த்தமான வந்து நினைவுபடுத்தி அவங்க நம்பலாம். சமணர்களை விட தீவிரமாக கொண்டாடுற அளவுக்கு சரண்டர் ஆகியிருக்காங்க. இது பிராமண சரணாகதிக்கு இதெல்லாம் இந்த 2மே உதாரணம். அவ்வளோதான். போஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ அதில் வந்து ஒரு தமிழ் வார்த்தைகளும் இல்லை அப்படின்றதும் பல விமர்சனங்களை எழுப்புது. ஒரு ஹிந்தி வார்த்தைகளும் இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழ் வார்த்தைகள் இல்லை. ஏன்னா தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றப்போ தமிழை போற்றும் ஒரு வார்த்தைகளும் அந்த போஸ்டர் இல்லைன்னு சொல்லி அந்த படம் தமிழர்களுக்கு எடுக்கலாமா? அவங்க எடுக்கிறது வந்து தெலுங்குக்காரருக்கு எடுத்திருக்காங்க. அங்கே போய் தமிழை கட்டிக்கினா என்ன அர்த்தம்?
பாலகிருஷ்ணன் தமிழ் இடத்துல நடிச்சிருக்காரா? அவங்க அப்பா நடிச்சிருக்காரு என்.டி. ராமராவ். நிறைய தமிழ் படங்களில் ஹீரோ வந்திருக்காரு. இவர் ஒரு சின்ன ஒரு எந்த தமிழ் படத்தில் தலையை கூட காட்டின மாதிரி தெரியல. ஆனால் அவர் எடுக்கிறது ஆந்திராவுக்கு எடுக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரப்படுறது. அதில் என் பேர் இல்லை உன் பேர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக வரணும்? அது அவங்க ஆடியன்ஸே வேறு. தெலுங்காரர்கள் படத்தில் என்னத்துக்கு தமிழை போட்டு இது பண்ணணும்? இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் போடாமல் விட்டது நல்லது. ஏன்னா முருகனை அசிங்கமாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தமிழ் பேரை போட்டு அசிங்கப்படுத்துவானு நினச்சிருந்தாங்க. அதான் ரீசன். சரி, இந்த வள்ளி தெய்வானை வந்து வடநாட்டோடைய வம்சாவளிகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தெய்வ மகள் மாவோ தேவர்களுக்கு பிறந்தவர். அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் வந்து பாஜக வந்து வழிபாடு நடத்தணும்னு சொல்லி நகலப்பட்டதுக்கு காரணம் அந்த தெய்வான மாற்றம் தான் இருக்குது. வள்ளி கிடையாது. இவங்க முருகன் மேலே இவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா, பாஜக அக்கறை இருந்ததுன்னா, அங்கேருந்து 10வது மைலில் இருக்கிற பழமுதிர் சோலையில் போராட்டம் பண்ணியிருக்கு. அங்கே பழமுதிர் சோலையில் தான் வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, தங்க தமிழ் விளையாடும் பழமுதிர் சோலை. அங்கே வள்ளிங்கிற ஒரு பட்டியலினத்து பெண்ணுடைய உருவம் இருக்குது. அதனால் பாஜக அதை ஏற்றுக்கல. அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் வழிபாடு பண்ணணும்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற இது பழமுதிர் சோலைக்கு அவங்க போகாததுக்கு காரணம் அங்கே இவங்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை வந்து முருகன் மணந்து கொண்ட இது காட்சி அங்கே இருந்தது. அதனால தான் அவங்க இது பண்ணல. அதனால் அந்த நீங்கள் கந்தன் கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தெய்வானை இது சூரபத்மனை அழிச்சிட்டு அந்த வெற்றியை இது பண்ணும்போது தெய்வானியை அவர் கடா பண்ணிக்கிறார். அப்படி தான் வருது. அது தெய்வானைங்கிறது ஒரு வடநாட்டு இது. அறுபடை வீடுகள்ல ஒரு வீடும் வடக்கில் இல்லை. அப்படி எப்படி வந்து முருகர் வந்து வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. அதுக்கு தான் பதில் முதல்ல சொல்லிட்டேனேம்மா. கைலாய மலையில் சிவன் இருக்கிறதுனால அங்கே டெலிவரி அங்கே நடந்திருக்கும்னு. அது எந்த டாக்டர் டெலிவரி பார்த்தாலும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெள்ளைக்காரர் யாரை பார்த்தாங்களா என்னென்னு அப்படி சொல்லுவோம். இமயமலையில் பிறந்தவர். அப்படி பார்த்தா அந்த காலத்தில் என்எஸ்கே ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கார். லக்ஷ்மி வந்து விஷ்ணுவனுடைய வயிற்றுல தொப்புளில் வந்து தாமரை மலரில் இருப்பாங்க. பார்வதி வந்து சிவபெருமானுடைய ஒரு பக்கத்தில் இருக்காங்க. சரஸ்வதி எங்கே இருக்காங்க தெரியுமா? பிரம்மாவுடைய நாக்கில். அதுக்கு தான் அவர் வந்து சிவகவிங்கிற படத்தில் என்எஸ்கே பாடுவார். பிரம்மாவின் நாக்கிலே சரஸ்வதி உறைவது உண்மை என்றால் அவள் மலஜலம் கழிப்பது எங்கே இருப்பார். இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட நினச்சி சிரித்து கிண்டலாக பேசக்கூடிய பல விஷயங்கள் இந்த பிராமண மதத்தில் இருக்குது. அதில் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறதா சொல்லிட்டு பிரம்மாவுடைய நாக்கில் சரஸ்வதி இருக்காருலாம் சொல்லி அதை இது பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து அதனால தான் பெரியார் வந்து சொன்னார், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் முட்டாள்னு நம்மளை பற்றி தான் சொன்னார். ஆனால் இந்த கடவுளில் நீங்கள் நம்பி இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் முட்டாள்னு அர்த்தம். அவ்வளோ. சார், சீமான் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது குறித்து. அதாவது தங்களுக்கு என்ன தனித்த அடையாளம் இல்லாதவர்கள் வந்து நம்முடைய அடையாளத்தை வந்து திருடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இது என்ன நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. கருத்து சுதந்திரமாக தான் எடுத்துக்கிட்டு போகணும். எம்ஆர் ராதா போட்ட இந்த ராமாயண நாடகத்துக்கு எவ்வளோ பெரிய தடைகள் வீச்சாங்க. அது கடைசியில் எப்படி அந்த கேஸ் எப்படி முடிஞ்சுது? ஆட்சேபம் வந்து ஒரு 20 காட்சிகள் வந்து ராமரை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க. அந்த நாடகத்துக்கு எப்படி நடந்ததுன்னா ராமாயணம் போட்டார், தடை வச்சாங்க. அதே தேவாசுர யுத்தம்னு பேர் மாற்றி போட்டார், தடை வச்சாங்க. அப்புறம் அதாவது அந்த நாடகம் ஆரம்பித்து 10 நிமிஷம் தான் அந்த நாடகம் நடக்கும். உடனே அந்த பிராமண மதத்தை சேர்ந்தவங்க கல் எடுத்து அடிக்கிறது இது பண்ணுறதும். நான் என்னுடைய சொந்த அனுபவம் என்னென்னா, கரூர் லைட் ஹவுஸ் தேட்டரில் அந்த ட்ராமா நடக்குது. எங்கள் அக்கா கணவர் சுப்பிரமணியம் அவர்களோட தான் போயிருக்கேன். அந்த ட்ராமா ஆரம்பிக்கும் போது எடுப்புலேயே எம்ஆர் ராதா பேசுவார், மைக்கில் பேசுவார். இந்த நாடகம் முழுசாக நடப்பதற்கு எந்த இதுவும் கிடையாது, உத்தரவாதமும் கிடையாது. நடுமத்தியிலேயே நான் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்படலாம், அல்லது இந்த பிராமண மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்த விடாமல் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கலாம். ஆகவே பணம், ஆனால் எந்த காரணத்தை மட்டும் பணம் வாபஸ் தர முடியாது. இதுக்கெல்லாம் சம்மதமாக இருந்தால் உட்காந்து பாருங்க, அப்படி இல்லைன்னா போய் டிக்கெட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பாரு.
அதுக்கப்புறம் தான் ட்ராமா ஆரம்பிக்கும். அது நினச்ச மாதிரி அவர் சொன்ன மாதிரியே 1/2 மணி நேரத்தில் கல் எடுத்து விட்டு உயிர் பிழைச்சா போகுதுன்னு லைட் ஹவுஸ் தேட்டர்லேருந்து தலை திரிக்க ஓடி இருந்ததெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தது. அப்போ அந்த கோர்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை எழுதுனவர் வந்து திருவாரூர் தங்கராசு. அந்த ஆட்சேபனையெல்லாம் வரிசையாக சொன்னாங்க. இவர் அதுக்கு பதில் கொடுத்தார். இந்த ஆட்சேபனைக்கு வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் அப்படி சொல்லி அதை போட்டார். இதுக்கு தான் அர்த்தம் அப்படி சொல்லி அந்த அத்தனை ஆட்சேபனைகளுக்கும் வால்மீகி ராமாயணத்தை வந்து காட்டிட்டார். அப்போ அந்த வால்மீகி ராமாயணத்தில் அத்தாரிட்டியாக இருக்கிற 2 பிராமணர்கள் இது கதா காலட்சேபம் பண்ணுறவங்க கூப்பிட்டு ஜட்ஜி கேட்டபோது அவள் சரியாக தான் சொல்கிறா, வால்மீகி அப்படித்தான் எழுதியிருக்காரு, அதை தாவா போடுறா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டாரு. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? நான் ராம பக்தனாக இருக்கேன், நீங்கள் போடுற ட்ராமாவுனால எங்கள் மனசெல்லாம் புண்படுது, சட்டப்பூர்வமாக உங்கள் ட்ராமாவை நான் நிறுத்த முடியாது, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளுகிற நீதிபதிங்கிற முறையில் வேண்டிக்கிறேன், இந்த ட்ராமா நிறுத்திடுங்க. அப்படி தான் அந்த ட்ராமா நின்றுச்சு. தெரியுமில்ல? இன்றைக்கும் காட்டுறேன். லக்ஷ்மணன் எதுக்காக காட்டுக்கு போனான்? ராமரை அவள் அனுப்பிச்சா, சீதை அவனோட போனான், அவன் புருஷனோட போனான். இவன் என்னத்துக்கு போனான்? அன்னைக்கு தான் கல்யாணம் ஆகிருக்குது ஊர்மில் அவன் பொண்டாட்டி. அவளை கதற விட்டுட்டு இவன் என்னத்துக்கு போனான்? வால்மீகி ராமாயணத்தில் கிளியராக இருக்குது. ஆரிசனை வந்து ராமன் அம்பையும் போது லக்ஷ்மணா என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி குரலில் அந்த மாரிசம் கொடுக்குறான். உடனே சீதை சொல்கிறா, ராமருக்கு எதோ ஆபத்து, நீ போய் இது பண்ணு, நான் உன்னை விட்டு போகமாட்டேங்கிறான். அதுக்கு சீதை என்ன சொல்கிறா, காமாந்தாகாரா, நீ எதுக்காக என் பின்னாடி வந்தேன்னு தெரியும், எப்படா ராமர் என்னை விட்டு போவார் அன்றைக்கி என்னை அனுபவிக்கலாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. நீ ஒரு பச்சை அயோக்கியன், நான் உன்னுடைய விருப்பத்துக்கு இணங்க மாட்டேன், நீ காப்பாற்ற போகிறேன்னு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறா. வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. காட்டுட்டுமா உங்களுக்கு? இதெல்லாம் இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்லாம் கேட்கலாம், இந்த கேள்வியெல்லாம் வரலாம். அதே மாதிரி லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்து அதை நான் லண்டனில் பார்த்தேன். அது உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்டுடுச்சு. அது என்னன்னா, ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சிட்றாங்க. அரைஞ்சிட்ட போது ஒரு தேவதை வந்து அவரை சிலுவையிலேருந்து இறக்கி கூட்டிகிட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, தலைமறைவாக போயிடுறாரு. தலைமறைவாக போய் அவர் காதலித்த அந்த யாரோ ஒரு பொண்ணு மக்தலின், மேரி மக்தலின், அவளை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் காட்டி கொடுக்குறான் ஜூடாவுக்கு தெரிய வருது. வந்து நேராக வந்து பிடிக்கிறான். படுபாவி உன்னை காட்டி கொடுத்தவன்னு சொல்லி உலகம் முழுவதும் என்னை கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து செல்வையிலேருந்து தப்பிச்சு வந்து ஜாலியாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. அந்த படத்துக்கு நாங்கள் லண்டனில் போய் பார்த்துட்டு வெளியே வரும்போது கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஒரு 50 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் கிறிஸ்டின் இல்லை, ஆனால் இந்த கதையை நான் ஏற்றுக்கலைன்னா. என்ன காரணம்னாங்க, உலகத்தில் நல்லவங்கன்னு ஒரு 5-6 பேர் தான் பிறந்திருக்காங்க, அதில் ஜீசஸ் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவரே இப்படி அச்சிங்கப்படுத்தி எடுத்தனா மனித இனத்தில் ஒருத்தன் கூட யோகியனே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிடும். ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் நம்பலை இல்லையா? நாங்கள் நம்பலை, நன்றின்னு சொல்லி வச்சாங்க. இது நடந்தது. ஆனால் அது அந்த படத்தை தடை விதிக்கல. இங்கிலாந்து அரசாங்கமோ அமெரிக்க அரசாங்கமோ தடை விதிக்கல. காட்டிட்டு போ. முருகனுடைய புகழை வந்து இதில் எல்லாம் அழிச்சிட முடியும்னாக்கா முருகன் ஒரு கடவுளாகவே நம்ம நினைக்க முடியாது. முருகனை வந்து நீங்கள் எம்ஆர் ராதாவே ஒரு தடவை என்ன சொன்னார்னா, கந்தன் கருணை படம் எடுக்கும்போது முருகனாக வந்து சிவாஜி நடிக்கிறார். அந்த ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் உடம்பு சரியில்லாமல் படுத்தார். ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எம்ஆர் ராதா என்ன சொன்னார்னா, நாத்திகர் சிவாஜிக்கு என்னத்துக்கு இந்த வேலை, முருகன் வேஷமெல்லாம் போடும்போது விரதம் இருந்து போடணும், இதெல்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது, பூஜையெல்லாம் பண்ணி இது பண்ணணும், அதெல்லாம் செய்யாமல் வேஷம் போட்டால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு யார் ஒரு பக்கா நாத்திகர் இவ்வளவும் சொன்னார். அதனால் அது என்னன்னா, முருகனை பற்றி நீங்கள் கையை வைக்க போனீங்களாலோ மாரியம்மனை பற்றி கையை வைக்க போனீங்கனாலோ அது விளைவுகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது உங்கள் தலையெடுத்து, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வெளியாகினாலும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய கருத்தை அவன் சொல்லிட்டு போகிறான், நீ ஏற்றுக்காமல் விட்டுட்டு போ, அவ்வளோதான்.
நீ முருக பக்தனாக இருந்தாக்கா நீ பைத்தியக்காரன், நீ உளறிட்டு இருப்ப, எனக்கு என்ன போகுதுங்கிற மாதிரி. பெரியவர் சொன்னதை எத்தனை பேர் கேட்டுக்கிட்டாங்க? அவர் இந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு அதை தான் வேலைன்னு சொல்லிட்டு போகலையா? அது மாதிரி போ. இதனால எல்லாம் முருகன் பேர் கெட்டு போகணுன்னாக்கா அது அப்புறம் முருகன் கடவுள்னு என்ன பண்ணா சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அதாவது ஒரு தரப்பு வந்து இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதாலும், இன்னொரு தரப்பு படத்தை ஆதரிக்கும் விதமா ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது தமிழ் கடவுள் முருகரை வந்து தமிழர்கள் அதிகமா வழிபடுறதுனால அது தமிழ் கடவுள் ஆகி முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்புறாங்க. எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாமா? தமிழர்கள் மட்டுமே கும்பிடணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாத. இதான் நான் முதல்லயே சொன்னேனே. நீ எப்படிடா முருகனை கும்பிடலான்னு கேட்பீங்களா நீங்கள்? ஒரு முஸ்லீம் வந்து முருகனை கும்பிட்டாங்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு கிறிஸ்தவனை கும்பிட்டா வேணாம் முடியாதுன்னு சொல்லுவீங்களா? உங்கள் இஷ்டம். எப்படி ஐராவதைங்கிற யானையை வந்து விநாயகர்னு சொல்லி ஒரு பிராமண மதம் ஏற்றுக்கிச்சோ அதுமாரி போயிட்டு இருக்க வேண்டியது தான். எப்படி தீபாவளி வந்து பிராமணர்கள் பெருசாக கொண்டாடுறாங்களோ அதுமாரி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். முருகனுடைய புகழ் தானே தப்போ ரைட்டா அவருடைய புகழ் பரவுதில்லை, அவ்வளோதான் வேண்டியது. அந்த தைப்பூசத்தன்னைக்கு நான் கோலாலம்பூரில் இருந்தேன்பா. அப்படியே சும்மா அந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பயங்கரமாக இருந்தது தெரியுமா? இது சீனர்கள், மலேசியர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இது மயில் ரங்கை கட்டிக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு, அதில் சினிமாவில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. ஒரு கயிறில் கட்டி அழகு குத்திக்கிட்டு முள் கம்பி குத்திக்கிட்டு கயிறில் தூங்கிக்கிட்டு போகிறாங்க சீனர்கள். அவங்களெல்லாம் வந்து நீ எப்படி கும்பிடலான்னு கேட்பீங்களா? தமிழ் கடவுள்னு சொல்லப்படுறவங்களும் மற்றவங்களும் கும்பிடுறாங்கன்றது நமக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது? மகிழ்ச்சி தானே, அவ்வளோதான். முருகன் புகழ் பரவுது. வாழ்த்துக்கு. முருகனை பற்றி இவ்வளவு நேரம் நிறைய விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.